இது உங்கள் வாழ்வுக்கான நல்வார்த்தை. நீ வேறுபட்டவனாக இருக்க வேண்டும். உலக பிரசித்தி பெற்றவர்களில் ஒருவர் ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்க ஜனாதிபதிகளிலேயே மிக சிறந்தவர்களில் இவர் ஒருவர். இவர் இளவயதிலேயே தன் தாயை இழந்தவர். அவர் தாய் மரிக்கும் தருவாயிலே இருந்தபோது ஆபிரகாம் லிங்கனை தன் அருகிலே அழைத்து, மகனே, நீ வேறுபட்டவனாக இந்த உலகத்துக்கு இருக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் மரித்து போனார்கள். இந்த ஒரு வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில ஆபிரகாம் லிங்கன் என்றும் வைத்திருந்து ஒரு வேறுபட்ட மனிதனாக தன்னுடைய இளமை வயதிலும் எந்த உத்தியோகத்திலும், ஏன் அமெரிக்க ஜனாதிபதிகளிலேயே ஒரு வேறுபட்ட மனிதனாக அவர் வாழ்ந்து காட்டினார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பதும் ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாகும். அது மேலான நோக்கமுடையது. அது சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. அசாதாரண, வேறுபட்ட, வித்தியாசமான ஒரு சிறந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவும் கூட மலை பிரசங்கத்துல அவர் மக்களுக்கு ஆலோசனைகளை கூறும்போது, நீங்கள் விசேஷித்தவர்களா, நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன என்ற கேள்விகளை அவர் எழுப்புகிறார். ஆம், இதை கேட்கிற அருமையானவர்களே, புறஜாதிகளை விட கிறிஸ்தவ மக்களிடம் விசேஷித்தவைகளை இந்த உலகம் எதிர்பார்க்கிறது. நம்முடைய தேவனும் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். ஆயக்காரர்களை குறித்து இயேசு குறிப்பிடும் போது, உன் செயல்கள் பரிசேயர்களை விட ஒருபடியாவது உயர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் அவர் வலியுறுத்துகிறார். எவைகளில் விசேஷித்து நாம் இருக்க முடியும்? நம்முடைய சத்துருக்களை சிநேகிப்பதிலே, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதிலே, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதிலே, துன்பப்படுத்துவதற்காக ஜெபிப்பதிலே, தீமையோடு எதிர்த்து நிற்காமல் இருப்பதிலே, இதை கேட்கிற நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை விசேஷித்தவர்களாக நாம் விளங்க பண்ண வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் நம்முடையதாக இருக்கும். கர்த்தர் நம்மை அப்படியாக மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக.